சர்வதேச அளவிலே இந்திய விண்வெளி துறையை கொடிக்கட்டி பறக்க செய்து கொண்டிருப்பது இஸ்ரோ என்று அழைக்கப்படுகின்ற இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ நிறுவனம் தான். பெங்களூரு அதே போன்ற ஸ்ரீஹரிகோட்டா ஆகிய இடங்களிலே மிக முக்கியமான இதனுடைய மையங்கள் இருக்கின்றன. இந்த இஸ்ரோவில் தான் இந்தியாவினுடைய பெருமை மிகு பல திட்டங்கள், நிலவுக்கு ராக்கெட்டை அனுப்பியது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இங்கிருந்து தான் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து GSLV, PSLV போன்றவையெல்லாம் அனுப்பப்பட்டு வருகிறது. நேற்று கூட வெற்றிகரமாக தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 அனுப்பப்பட்டது, விண்வெளிக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் பெரும் பல சாதனைகளை செய்திருக்கிறது இஸ்ரோ. இந்த நிலையில் தான் தற்போது இஸ்ரோவிலே கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து அடுத்தடுத்து பல மூத்த விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்து வருகின்றனர். இது எப்பொழுதுமே இஸ்ரோவிலே இது போன்று ஏதோ ஒரு இரு விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்வது என்பது நடைபெறும். ஆனால் அடுத்தடுத்து ராஜினாமாக்கள், அதுவும் கடந்த சில மாதங்களில் பார்த்தீர்கள் 119, 120 என்றே சொல்லலாம், அந்த அளவுக்கு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து அதுவும் பல முக்கியமான பொறுப்புகளில் உள்ள விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்வது என்பது இஸ்ரோவுக்கு மிக பெரும் பின்னடைவை மறைமுகமாக ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் இந்த நிலையில்தான், அதுவும் மத்திய அரசினுடைய கீழ் நேரடியாக செயல்படுகின்ற நிறுவனம் தான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ. ககன்யான் எனப்படும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது, அதே போன்ற சந்திரயான் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை, பல தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள், இந்த திட்டங்களை செயல்படுத்துகின்ற நிலையிலே இருக்கின்ற பல முக்கிய பொறுப்பு உள்ள விஞ்ஞானிகள் தான் அடுத்தடுத்து ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது மேலும் ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது. இதையடுத்துதான் தற்போது என்ன நடக்கிறது இஸ்ரோவிலே என்று மத்திய அரசு இதுவரை மத்திய அரசுக்கு தெரியாமல் இருந்தது. கடந்த 2 மாதங்களாக மத்திய அரசின் பார்வை கொண்டு செல்லப்பட்டது. மத்திய அரசு உடனடியாக அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், இந்த அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் அமைச்சராக இருக்கும் ஜிதேந்திர சிங் தற்போது உடனடியாக என்ன நடக்கிறது குறித்து அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார். தற்பொழுது ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிரடி உத்தரவு என்னவென்றால், தற்போது இஸ்ரோவிலே எந்த விஞ்ஞானி ராஜினாமா செய்தாலும் உடனடியாக அந்த ராஜினாமா ஏற்கப்படாது. அந்த ராஜினாமா ஏற்கும் அதிகாரம் இஸ்ரோவினுடைய இயக்குநருக்கு தான் இது நாள் வரை இருந்தது. தற்போது அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நேரடியாக அந்த ராஜினாமாக்கள் அனைத்துமே, அதுவும் முக்கிய பொறுப்புகளில் இருந்து யாராவது ராஜினாமா செய்தால் அவர்களுடைய ராஜினாமாக்கள் அனைத்துமே மத்திய விண்வெளி துறைக்கு தான் அனுப்ப வேண்டும். அவர்கள் ஆலோசித்து அவர்கள் முடிவெடுத்த பிறகுதான் அந்த ராஜினாமா ஏற்கப்படுமா இல்லையா என்பது தெரிய வரும். அது மட்டுமின்றி ஒரு முக்கிய பொறுப்பிலே ஒரு அதிகாரி இருந்தால், ஒரு ககன்யான் திட்டமோ சந்திரயான் திட்டமோ போன்ற முக்கிய திட்டங்களிலே அந்த அதிகாரி, அந்த மூத்த விஞ்ஞானி இருந்தால், அந்த விஞ்ஞானிகள் இருந்தால் அவர்கள் உடனடியாக அவருடைய ராஜினாமா உடனே ஏற்கப்படாது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இஸ்ரோவை பொறுத்தமட்டிலே கிட்டத்தட்ட 14,640 பேர் பணிபுரிந்து வருகிறார்கள். அந்த 14,600 பேர் பெங்களூரு மையத்தில் தான் கிட்டத்தட்ட 60% பேர் தற்போது, அந்த 120 பேர்ல 60% கிட்டத்தட்ட 80 to 90 பேர் அங்கிருந்து தான், 70 பேர் அங்குதான் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மீதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருப்பவர்கள் தான் மீதி 40 பேர், 30 to 40 பேர் அங்கு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தற்போது இந்த சூழ்நிலையில் தான் பெங்களூரு உள்ள UR ராவ் செயற்கைக்கோள் மையத்திலிருந்து 80க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளும், திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இருந்து 20 to 30க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் விலகியுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிலும் சந்திரயான் 3 திட்டத்திலே முக்கிய பங்காற்றிய ஆதித்யர் அல்லப்பள்ளி போன்ற பல விஞ்ஞானிகள் அந்த ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்றால், இந்தியாவில் உள்ள இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தனியார் விண்வெளி நிறுவனங்கள் தற்போது குறிவைத்திருக்கின்றன. அவர்களுடைய என்றால் தற்போது இந்தியாவிலும் இந்திய விண்வெளி துறையிலும் தனியார் பங்கீடு என்பது மத்திய அரசு திறந்து விட்டதால் அதிக அளவு வர ஆரம்பித்து விட்டது. பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தற்போது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக இது போன்று மூத்த விஞ்ஞானிகளுக்கு வலை வீசி தேடி வருகிறார்கள். அதிக சம்பளம், கூடுதல் வசதிகள் என கொடுக்கும்போது விஞ்ஞானிகள் பலர் உடனடியாக அந்த தனியார் நிறுவனத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் தற்போது பலர் இங்கிருந்து சென்று கொண்டிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் நமக்கு வந்திருக்கிறது. இதை தடுப்பதற்கு என்ன செய்ய போகிறார் மத்திய அரசு என்பது தெரியவில்லை. ஆனால் உடனடியாக பல முக்கிய தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலே LVM 3 ராக்கெட்டின் திட்ட இயக்குநர் விக்டர் ஜோசப் உள்ளிட்டோரும் விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். பலர் விருப்ப ஓய்வுகளாக சென்று ராஜினாமா செய்வது விருப்ப ஓய்வு என்ற வகையிலே வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை திறந்து விட்டதே மத்திய அரசு தான் என்பது இனி மத்திய அரசு என்ன செய்ய போகிறது, அரசாங்கத்துறையை பார்க்க போகிறதா, அதை பார்க்க போகிறதா என்று பல குழப்பங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இங்கு கிடைப்பதை விட அதிக சம்பளம் கிடைத்தால் நிச்சயமாக போவது என்பது இயற்கையாக இருக்கும் என்பதுதான்
பல ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகள் பலரும் அதை இஸ்ரோ விஞ்ஞானிகள் பலரும் அதை தான் தெரிவிக்கிறார்கள். மாதவன் ராயர் உள்ளிட்ட பலரும் அந்த கருத்திலே தான் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஆனால் அவ்வாறு செல்லாமல் இந்தியாவின் நலனுக்காக தேசனுக்காக உழைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இஸ்ரோவிலிருந்து அடுத்தது விஞ்ஞானிகள் சென்றிருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக தற்போது பார்க்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு நிறுவனங்கள், இந்தியாவில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தற்போது வலைவீசி தற்போது தேடி வருகின்றன. யார் வருகிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக அதிக சம்பளம், கூடுதல் அழைப்பு, கூடுதல் வசதிகள் என்றெல்லாம் கொடுக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தப்பட்ட பல நிறுவனங்கள் இந்தியாவிலே தொடர்ந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்கள் தற்போது உடனடியாக வந்தால் அதிக சம்பளம் என்று புதிய வாய்ப்புகள் என்றெல்லாம் கூறுவதால் தற்போது அதை தடுப்பதற்கு மத்திய அரசு புதிய திட்டம் ஒன்றை அமல்படுத்துவதற்கும் யோசித்து வருகிறது. விரைவில் அது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும். ஆனால் அடுத்தடுத்து 100க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இஸ்ரோ போன்ற பெருமைமிகு முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறி இருப்பது என்பது பெரும் அதிர்ச்சியை மற்ற முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தொடர்பான மையங்களில் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு என்பதை யாரும் மறுக்க முடியாது என்றுதான் கூற வேண்டும்.